2026க்கான நகை கடன் தள்ளுபடி அறிவிப்பு இன்னைக்கு வெளிவந்துட்டு, ஹலோ மக்களே! வெல்கம் டூ மை யூடியூப் சேனல். இன்னைக்கு ஒரு கட்சியிலேருந்து 2026ல நகை கடன் தள்ளுபடி பண்ணப்படும் அப்படின்னு அறிவிப்பு வெளிவந்துட்டு, ஸோ எலக்ஷன்னாலே தெரியும் நகை கடன் கண்டிப்பா தள்ளுபடி பண்ணுவாங்கன்னு. அது அறிவிப்புக்காக தான் நம்ம எல்லாருமே காத்துட்டு இருந்தோம். அந்த கட்சியில எந்தெந்த பேங்க்ல நகை கடன் தள்ளுபடி செய்யப்படும், எவ்வளோ அமௌண்ட் தள்ளுபடி செய்யப்படும், யாருக்கெல்லாம் இது பொருந்தும் அப்படிங்கிற முழு விவரம் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்த்துடலாம் வாங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா, எண்ணெயிலேருந்து வச்சது. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, மார்ச் மாசம் வந்து தேர்தலுக்கான தேதி அறிவிச்சுருவாங்க. ஸோ மார்ச் மாசம் முன்னாடி அப்படி இல்லன்னா 2025ல யார் யாரெல்லாம் நகைக்கடன் வச்சிருக்காங்களோ, அவங்க எல்லாருக்குமே இந்த தள்ளுபடி வந்து செல்லும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா, 2026 எலக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அதிமுக ஆட்சிக்கு வந்தா தள்ளுபடி பண்றேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இன்னும் இப்ப இருக்க திமுகலயோ வேற ஏதாச்சும் கட்சி வந்து நாம் தமிழரோ இல்ல தாவேக்காவோ இத பத்தி எந்த ஒரு அறிவிப்பும் வரல. இன்னைக்கு அதிமுகவோட 3ஆம் கட்ட தேர்தல் அறிக்கை வெளிவந்துருச்சு. ஸோ அந்த அறிக்கையின்படி யார் யாரெல்லாம் வந்து அதிமுகவுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சீங்கன்னா, அவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா, 2026 எலக்ஷன் முடிஞ்சோனே நகைக்கடன் தள்ளுபடி அப்படிங்கிற மாரி அறிவிப்பு வெளிவந்திருக்கு. ஸோ இதுல எவ்வளோ அமௌண்ட் தள்ளுபடி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடிலாம் 5 சவரன் வரைக்கும் தள்ளுபடி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, தங்கத்தோட விலை வந்து ஒரு 25,000, 30,000, 40,000க்குள்ள இருக்கும். ஸோ 5 சவரன் பார்க்குறப்போ ஒரு ரூ. 2,00,000 ஒரு தனிநபருக்கே வர மாரி இருக்கும். ஆனா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நகையோட ரேட் வந்து ஏறிடுச்சு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால இப்போ 5 சவரன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 5,00,000 கிட்ட வந்துரும். ஸோ அவ்வளோ அமௌண்ட் ஒரு தனிநபருக்கு தள்ளுபடி பண்ணுவாங்களா? அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு கேள்விக்குறி. அதே மாரி எந்த பேங்க்ல தள்ளுபடி பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூட்டுறவு வங்கியில யார் யாரெல்லாம் நகை கடன் வச்சிருக்கீங்களோ, அவங்களுக்கு மட்டும் தான் இந்த தள்ளுபடி அறிவிப்பு வெளியில வந்திருக்கு. ஸோ எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 1,00,000 வரைக்கும். ஸோ இது இதுவரைக்கும் கன்ஃபார்மா சொல்லல. ஆனா அதிமுக தரப்புலேருந்து என்ன செய்தி வெளிவருது அப்படின்னா, ரூ. 1,00,000 வரைக்கும் நகைக்கடன் வந்து தள்ளுபடி செய்யப்படும் அப்படிங்கிற மாரி வெளியில வந்திருக்கு. ஸோ இதுவரைக்கும் நகைக்கடன் வைக்காதவங்க கண்டிப்பா ஒரு தடவ யோசிச்சுட்டு வைக்கிறதா இருந்தா பார்த்துக்கோங்க. இல்ல ஆல்ரெடி வச்சிருக்கவங்க ரினிவல் பண்றதா இருந்தா இப்பயே ரினிவல் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்க ரினிவல் பண்றது கூட இப்ப அடுத்த மாசம் நீங்க பண்ணீங்கன்னா, அத வந்து கன்சிடர் பண்ணிப்பாங்களா அப்படிங்கிறது சந்தேகம் தான். ஏன்னா இப்ப ரினிவல் கிடையாது. 1 வருஷத்துக்கு ஒரு தடவ நகைய மீட்டு திரும்பி வைக்கிற ப்ரொசீஜர் தான். ஸோ உங்களோட ரினிவல் வந்து இந்த மார்ச், ஏப்ரல், மே இந்த 3 மாசத்துக்குள்ள இருக்கு அப்படின்னா, நீங்க முன்னாடியே அந்த பணத்த குடுத்துட்டு, திரும்பி அத ரினிவல் பண்ற மாரி இப்பயே நீங்க நகை கடன் வச்சுட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்த நகை கடன் செல்லுபடி ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த மாரி வேற ஏதாச்சும் தகவல் வேணும்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய் பாய்.